வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி மசாலா பொரி. பொதுவாக மசாலா பொரி வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு ஸ்நாக். அந்த மசாலா பொரியை வண்டிக்கடை ஸ்டைலில் ரொம்பவும் சிம்பிளாக குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய மசாலா பொரிக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்து இது எல்லாத்தையுமே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இதில் 6 பல் பூண்டு, 5 துண்டு இஞ்சி, அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ரொம்பவும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அடுத்து நம்ம மசாலா பொரி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு பவுலில் 2 கப் அளவு பொரி எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த பொரி வந்து கொஞ்சம் நமுத்து இருந்தால் நம்ம பேனில் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் விருப்பம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கேரட் வந்து நல்லா திருகி சேர்த்துக்கலாம். நம்ம பொடிசாக கட் பண்ணி சேர்க்கறத விட இது மாதிரி திருகி சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சமாக வெள்ளரிக்காயை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கேரட் வெள்ளரிக்காயெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா தவிர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மாங்காய் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்ச மசாலா, அடுத்து 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ். இது வந்து விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா தவிர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மசாலா பொரி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த மசாலா பொரி செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வெங்காயம், வெள்ளரிக்காய், கேரட், மாங்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க ஈரத்தன்மை போயிடும். பொரியும் வந்து ரொம்ப நேரத்துக்கு நமுத்து போகாமையும் இருக்கும். இப்போ இந்த மசாலா பொரி எல்லாமே கலந்துட்டு கடைசியாக கொஞ்சமாக வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வறுத்த நிலக்கடலைக்கு பதிலாக வேக வச்ச நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுவையான வண்டிக்கடை ஸ்டைல் மசாலா பூரி வந்து ரெடி ஆகிடும். நம்ம வெளியே வாங்கி கொடுக்கறத விட வீட்லேயே பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.